ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏவிஆர் ஸ்வர்ண மகாலோட ஆடியோ ஆஃபர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 3 விதமான கோல்டு ஸ்கீம்ஸ் பீமாவில் நமக்கு ஆஃபர் போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ எந்த அளவுக்கு நமக்கு கம்மியாகும், அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளோ மிச்சமாகும் அப்படின்னு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ என்னென்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு அந்த ஸ்கீம் என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஆகஸ்ட் 31 வரைக்குமே இருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா செயின் அண்ட் பென்டன்ட் ஃபெஸ்டிவல் போயிட்டு இருக்கு. ஸோ மேபி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ என்னென்ன ஆஃபர்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது பர் கிராமுக்கு 100 ருபீஸ் உங்களுக்கு ஆஃபராக கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புதுசான ஜுவல்லரி வாங்கும் போது பர் கிராமுக்கு 200 ருபீஸ் ஆஃபர். ப்ளஸ் நீங்கள் இந்த ஓல்டு கோல்டு அந்த நியூ கோல்டு ரெண்டுமே சேர்த்து எடுக்கிறப்போ டோட்டலாக உங்களுக்கு பர் கிராமுக்கே 300 ருபீஸ் பெனிஃபிட்டாக கிடைக்கும். இது கோல்டு ஜுவல்லரிக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. கோல்டு காயின்ஸ்க்கு அப்ளிகபிள் கிடையாது மோஸ்ட்லி. ஸோ உங்களுக்கு ஏவிஆர் சொர்ணமகள் அண்ணா நகரில் இருக்குது சென்னையில். டைமண்ட் ஜுவல்லரிக்கு பார்த்தீங்கன்னா கேரட்டுக்கு 20,000 ஆஃபர் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா ஸ்வர்ண லைட்னு சொல்லிட்டு புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அதில் 1/2 கிராம்லேருந்து கோல்ட் ஜுவல்லரி கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இதில் 1/2 கிராம் காயின்ஸ் இன்க்ளூடான்னு தெரியல, ஏன்னா கோல்ட் ஜுவல்லரின்னு தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆஃபர் உங்களுக்கு ஆகஸ்ட் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்ட் 31 வரைக்குமே அவைலபிளாக இருக்குது. பட் இந்த ஆஃபர்லாம் நீங்கள் அண்டர் கோல்டு ஸ்கீமில் இருந்தீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கீம்லாம் பார்க்கலாம். 3 விதமான ஸ்கீம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்வர்ண 11, கோல்டன் 1, அடுத்தது இ கோல்டு. ஸ்வர்ண 11ங்கிறது உங்களுக்கு 11 மந்த் ஸ்கீம், கோல்டன் 1ங்கிறது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், இ கோல்டுங்கிறது நம்ம டிஜி கோல்டு மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்வர்ண 11 பார்க்கலாம். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 11 மந்த் ஸ்கீம். எவ்வளோ ஸ்லாபுங்கிறத மென்ஷன் பண்ணல. ஸோ பட் வெயிட் அக்குமுலேட்டட் ஸ்கீம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ப்ரீ அவைலிங் கோல்ட் ரேட் என்னவோ அந்த கிராமில் வரவு வச்சுருவாங்க. ஸோ இதில் 100% விஏ பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஜுவல்லரி, அன்கட் டைமண்ட், பிளாட்டினம்க்கு அன்லிமிட்டெட் விஏ ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதாவது சுத்தமாக விஏவே இல்லை. நீங்கள் டைமண்ட் ஜுவல்லரி இல்லை பிளாட்டினம் வாங்கணும்னா இந்த கடையை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு சுத்தமான வேஸ்டேஜே இல்லைங்கிறப்போ நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல லாபமாக இருக்கும். ஸோ கோல்ட் ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் அப் டு 18% வரைக்கும் தான் விஏ ஆஃபர் கொடுக்குறாங்க. ஆன்டிக் சில்வரில் உங்களுக்கு விஏ 50% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமில் என்ன ட்ராபேக்னா, ஸோ ஃபியூ செலக்டட் ஜுவல்லரிக்கு எம்சி சார்ஜபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன ஜுவல்லரின்னு நமக்கு தெரியாது. அங்கே போனால் தான் என்ன ஜுவல்லரின்னே நமக்கு தெரியும். ஸோ மேபி இந்த ஆன்டிக் ஜுவல்லரியாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி டெம்பிள் கலெக்ஷன், கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஜென்ரலாகவே வேஸ்டேஜ் அதிகம். ஸோ அதனால் எம்சி மேபி சார்ஜபிளாக இருக்கலாம். ஆனால் என்ன ஜுவல்லரின்னு அவங்க மென்ஷன் பண்ணலை. கோல்டு காயின்ஸ் இந்த ஸ்கீமில் நீங்கள் வாங்கிக்க முடியும். நீங்கள் இந்த ஸ்கீமில் கோல்டு காயின்ஸ் வாங்கும் போது ஜிஎஸ்டி கம்பெனி பே பண்ணுங்கிற மாதிரி ஸ்கீமில் கொடுத்துருக்காங்க. பட் ஜுவல்லரிக்கு ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணணும். ஸோ இதில் என்னென்னா, இப்போ நம்ம ஸ்கீம் முடிஞ்சிச்சு, அப்போ ஏதாவது ஆஃபர் உங்களுக்கு ப்ரீ அவைலிங்காக இருக்குங்கிறப்போ இந்த ஸ்கீம் கூட கம்பைன் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்தவித ஆஃபரும் ஸ்கீமில் கம்பைன் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஸ்வர்ண 11ஓட எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கோல்டன் 1. ஸ்வர்ண 11க்கும் ஒன் டைமுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இங்கே நம்ம மினிமமாக 15,000 வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம். ஸ்டார்டிங் மினிமமாக 15,000 டெபாசிட் பண்ணலாம். மேக்ஸிமம் எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணல. அதே போல் ஓல்டு கோல்டு பண்ணலாமா அப்படின்னு மென்ஷன் பண்ணலை. நம்ம ஷாப்பை காண்டாக்ட் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக சொல்லுவாங்க. சப்போஸ் நான் கேட்டேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ டைமண்ட்க்கு, பிளாட்டினம், அப்புறம் அன்கட் டைமண்ட் இது எதுக்குமே உங்களுக்கு வேஸ்டேஜ் கிடையவே கிடையாது. ஸோ கோல்ட் ஜுவல்லரி அப் டு உங்களுக்கு 20% வரைக்கும் வேஸ்டேஜ் சொல்லியிருக்காங்க. அப் டு 20% ஆஃபர் வேஸ்டேஜ் கிடையாது. ஸோ சில்வர், ஆன்டிக் சில்வருக்கு பார்த்தீங்கன்னா சேம் 50% ஆஃபர் வீடில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம்லேயே நீங்கள் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஜிஎஸ்டி கம்பெனியே பே பண்ணிடுவாங்க. பட் நம்ம ஜுவல்லரி
இல்லை சில்வர் அந்த மாதிரி வாங்குறப்போ ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள். கோல்ட் காயின்ஸ்க்கு மட்டும் தான் வந்து ஜிஎஸ்டி வந்து கம்பெனி பே பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் இதில் வந்து ஓல்டு கோல்டு டெபாசிட் பண்ண முடியுமா, ஸோ வந்து மேக்ஸிமமாக அமௌண்ட் வந்து எவ்வளோ போடலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கேட்டுட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கோல்டு ஸ்கீம். டிஜி கோல்டு மாதிரி தான், டெய்லி 100 ருபீஸ் நீங்கள் பே பண்ணிக்கலாம். கோல்டு ஜுவல்லரி வந்து நம்ம என்ன வேணாலும் ஷாப்பில் போய் ரெடம்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 11 மந்த் ஸ்கீம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் 5% நமக்கு வந்து போனஸாக கொடுக்குறாங்க இல்லையா, அதை வந்து 365 டேஸ்க்கு வந்து கால்குலேட் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டில் வந்து வரவு வைப்பாங்க. ஸோ வந்து விஏ அப்ளிகபிள். அடுத்தது ஜிஎஸ்டி, அதாவது ஸ்டோன் இருந்ததுன்னா அந்த ஸ்டோன் வேல்யூ நமக்கு எல்லாமே வந்து அப்ளிகபிள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஆஃபரும் வந்து நமக்கு இதில் கம்பைன்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து நீங்கள் ரெடம்ஷன் பண்ண போனீங்கன்னா, இப்போ ஆடி ஆஃபர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஸ்கீம் வந்து இதுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு 100 ருபீஸ் கட்டுறீங்கன்னா இன்றைக்கி வந்து கோல்டு ரேட் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதோட கிராம்ஸ் ப்ளஸ் வந்து அந்த 5%க்கான போனஸ் இது எல்லாத்தையும் நம்ம அக்கௌண்ட்டில் வந்து வரவு வைப்பாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும்னா, அவங்களோட ஆன்லைன் ஆப்பில் போயிட்டு நீங்கள் உங்களோட நேம், ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோ, உங்களோட ப்ரூஃப் ஏதாவது ஓட்டர் ஐடி, ஆதார் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு எது வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் வந்து இதில் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வேணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த 3 ஸ்கீமோட எக்ஸ்ப்ளனேஷன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து நல்ல ஆஃபர். உங்களுக்கு வந்து கோல்டு அண்ட் சில்வர் ரேட்டில் வந்து 10% ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாங்குறத பொறுத்து. எம்சிலையும் பார்த்தீங்கன்னா கோல்டு ஜுவல்லரிக்கு 20% வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக நீங்கள் வாங்குகிற பர்ச்சேஸ் பண்ணுற ஒவ்வொரு 50,000த்துக்குமே 1000 ரூபாய் ஆஃபர் சொல்லியிருக்காங்க. சாரி, இதில் நான் வந்து 10,000 போட்டிருக்கேன், 1000 ருபீஸ் ஆஃபர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 2 கிராம் நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பீமாவில் 18,498 ரூபாய் அவங்களோட கோல்டு ரேட்டில். இதில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 10% அப்படி ஆஃபருங்கிறதால எவ்வளோ மிச்சமாகும்னா 1,800 ரூபாய் அரௌண்டு கண்டிப்பாக மிச்சமாகும். ஸோ இதில் வந்து 9% நீங்கள் வந்து எம்சி செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 20% ஆஃபர், 7% பேயபிளாக இருக்கும். ஸோ இதில் வந்து அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 300 ரூபாய் மிச்சமாகும். கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 2 கிராம் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் வந்து 2000 ரூபாய் கிட்டத்தட்ட மிச்சமாகுது. ஸோ இதில் வந்து எம்சி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, பர்சன்டேஜில் வந்து கால்குலேட் பண்ணல, கிராம்ஸ் அடிப்படையில் தான் கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நான் இப்போ கால்குலேட் பண்ணி காட்டியிருக்கிறதுல உங்களுக்கு அப் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக வரலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு 50,000க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு கோல்டு ரேட் ப்ளஸ் வந்து எம்சிஎல்எஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 50,000க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து 1000 ருபீஸ் ஆஃபரும் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல டீல் தான். நீங்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பீமா ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து மோஸ்ட்லி கோல்ட் காயினுக்கு அப்ளிகபிள் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இந்த ஆஃபர்ஸ் வந்து ஆன்லைனுக்கு மட்டுமா இல்லை வந்து ஷாப்புக்கு மட்டுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா லாஸ்ட் டைம் கொடுத்த ஆஃபரில் 2த்துக்குமே கொடுத்துருந்தாங்க, ஆஃப்லைனுக்கும் ஆன்லைனுக்கும் சேர்த்தே தான் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் வந்து ஷாப்புக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எம்சியை வந்து நீங்களும் ஒரு தடவை வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஆஃபர் எவ்வளோ ரெடியூஸ் ஆகணும்னு தெரியும். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பை.